தனுஷ் கேமியோக்காக தான் வந்து எல்லாருமே இங்க தனுஷ் கேமியோக்காக தான் வந்தாங்க. படம் அவர் டைரக்ட் பண்ணாரு ஓகே தான், பட் கேமியோ கொஞ்சம் என்ன ஒரு இடத்துல அட்லீஸ்ட் அவர் சுண்டு வரலாச்சும் காமிச்சிட்டு போயிருக்கலாம். எதுவுமே மூஞ்சே காட்டல ப்ரோ. வாய்ஸ் தனுஷ் வாய்ஸ் எல்லாத்தையுமே செம்மையா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்காக வரா தனுஷ் டைரக்டருக்காக நார்மலா ஒரு லவ் ஸ்டோரி அவ்வளவுதான். நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணாம பார்க்கலாம். 2K ஜெனரேஷன் ஸ்டோரி செம்மையா இருக்கும், பாருங்க. ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம் படம். இது படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போச்சு, நிறைய இடங்களில் கொஞ்சம் கடியா தான் போச்சு, நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே தான் போச்சு. நமக்கு நிறைய இடங்கள்ல ஒரே ஒரு சிம்பிள் ஒன்லைன் தான், பிரேக்கப் ஆகுது திருப்பி சேர்றாங்க, அவ்வளவுதான். அது எப்படி பிரேக்கப் ஆச்சு, எப்படி இவங்க சேர்றாங்க, இதுதான் கதையே. இதை 2 மணி நேரத்துக்கு மேல நல்லா இழுத்து கொண்டு வந்தாங்களே தவிர எந்த இடத்துலயும் லேகா போற மாதிரி தெரியல. இது என்னடா இது அப்படின்ற மாதிரி அங்கங்க நமக்கு தோணும். ஆனா எண்டு முடிச்சுட்டு படத்தை முடிச்சு வெளில வரும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஒரே விஷயம் தான், இந்த படத்தை கலாய்க்கணும்னா ஊர்பட்ட மெட்டீரியல் இருக்கு படத்துல, அசால்ட்டா கலாய்ச்சிட்டு போயினே இருக்கலாம். அவ்வளவு மெட்டீரியல், ஏன்னா கதைக்காக நிறைய விஷயங்களை சித்தரிச்சிருக்காங்க. இவங்க கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இவங்க இது பண்ணியிருக்காங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இது எல்லாம் பண்ணா கூட எண்டில் அந்த கிளைமேக்ஸ் இவங்க ஹேண்டில் பண்ண விதம் இது எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டட் தான். நமக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம. ஆனா கடைசியில முடிச்சுட்டு வெளில வரும்போது என்ன ஃபீல் கொடுக்குது நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. பார்க்கலாம் தாராளமா ஒரு. பட் தனுஷ் இந்த படம் தான் பெஸ்ட். டைரக்ஷன் பண்ணது இதுதான் தி பெஸ்ட். தனுஷ் ஆக்டர் டைரக்டர் ரெண்டுலேயும் பயங்கர பேலன்ஸ் இருக்கு. அவங்களால இன்னும் நல்ல படம் பண்ண முடியும். யங்ஸ்டர்ஸ் லைஃபு, அவங்க ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. லவ்லி ஃபிலிம், லவ்லி ஹியூமர். படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான் ப்ரோ. இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த டைமில் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க கேர்ள்ஸ் சைடு என்ன நடக்குது, பாய்ஸ் சைடு என்ன நடக்குதுன்னு. ஆனால் இந்த மெசேஜ் கொஞ்சம் வேறு லெவலில் ரீச் ஆச்சு. ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பெக்டாக போச்சு. சில படத்துலலாம் முடிச்சிருவாங்க, இது அப்படி இல்லை. லவ்வை விட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதுதான் மெயின். படம் ஓவரால உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? படம் வந்து சொல்ல போனால் நம்ம யூத்தோடைய லைஃப் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த லவ் இதெல்லாம் ஃபேமிலி சப்போர்ட்டு, இப்போ இருக்கிற அந்த ஃபேமிலிஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு, அதான் ஓவரால எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். ஓவரால் எல்லாம் பார்க்கலாம். ஏர்லி பீப்புளுக்கு பிடிக்க மாட்டேன்ல, பட் அஃப்கோர்ஸ் ப்ரெசென்ட் ட்ரெண்ட் எப்படி 20s கிட்ஸ் எப்படி லவ் ஸ்டோரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். ஆக்சுவலி யூனிக்காக இருந்தது மூவி. Everybody is acted well. Even though a lot of new faces were there, everybody is done well. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சது, செம்மையா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி? ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நல்லா. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுப்பா. ஏன் பிடிச்சின்னு சொன்னால், இந்த படம் வந்து தனுஷ் நடிச்சிருந்தா கூட அவ்வளோ நல்லா இருந்திருக்காரு. அதில் இருக்கிற நல்ல ஓல்டு டீம், நல்ல புது ஆக்டர், நல்ல இயல்பாக நடிச்சுக்கிறான் அந்த தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இயல்பாக இருக்குது. அந்த மூஞ்சி வந்து தயிர் சாதம் மூஞ்சி மாதிரி இருக்குது. நான் சொல்றது புரியல. தனுஷ் படம் இயல்பாகவே நல்லா இருக்கும். இந்த லவ் பண்ணுற படமே அதே மாதிரி தான் இருக்குது. அந்த பையனோட முக சாவனை எல்லாமே வந்து தனுஷ் மாதிரியே ரொம்ப மேக்கிங்காக கொண்டு போயிருக்காப்புல. படம் ரொம்ப ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பெண்களுக்கு பிடிக்கிறதோட ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கை நிறைய சம்பளம் வாங்குற காதலன் பார்க்குறதோட சமைச்சு போடுற காதலன்னா பாருங்க. நல்லா ஃபுட்டு செஞ்சு சமைச்சு பொண்டாட்டிக்கு போடுற ஆம்பளையா கல்யாணம் பண்ண பொறுப்பாக இருப்பான். அதுதான் கதை. மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ்க்கு லொகேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்த படமே நம்ப முடியாது. நீங்க வந்து இந்த படத்தை பார்க்கணும், மூளையை கட்டி வீட்டுல வச்சுட்டு வந்தீங்கன்னா பார்க்கலாம், தாராளமா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரியாலிட்டியோடலாம் இருக்காது. அதாவது இப்ப 2K-வை அப்படியே கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. இந்த 2K-வை வந்து ரொம்ப அந்த எலைட் லைஃப் அப்படியே காமிச்சிருக்காங்க உள்ள ஃபுல்லாவே. அதாவது பார்த்தோன்னா சரத்குமார் வீடு, அந்த அனிகா சுரேந்தர் வீட்டெல்லாம் காட்டுறாங்க. என்னங்க இதெல்லாம் பார்க்குற மாதிரி நம்புற மாதிரியாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அதாவது ஒரு கதை நாங்க ஒன்று காட்டுறோம், நீங்க வந்து பாருங்க. பட் இதை வந்து ஒரு படமா சினிமாவா உள்ள வந்து பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபன்னா கேள்விகள் கேட்டீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்கலாம். அந்த மாதிரி சூப்பரா இருந்தது. உண்மையிலே சொல்றேன், 2 மணி நேரம் இந்த ஸ்கிரீனை அப்படியே ஹோல்ட் பண்ணது மேத்யூ தாமஸ் தான். அவருக்காக வேணா இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நல்லா பண்ணிருக்காப்ல. ஹீரோவும் பயங்கரமா பண்ணுது. எனக்கு என்ன, ஹீரோவை பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் தனுஷ் சார் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கு. தனுஷ் சார் அப்படியே அந்த மேனரிசம் ஃபுல்லாவே ஹீரோ வந்து தனுஷ் சார் அப்படியே வந்து காப்பி பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர்தான் டைரக்டர், அவர்தான் நடிச்சு காமிச்சிருப்பாரு. அப்படியே கொண்டு நிறைய இருக்காது. அவரோட படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஒரு தியேட்டர் மெட்டீரியலா தான் இருந்துச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க பயங்கரமா. நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பார்ட் 2 வருது, லீட் கொடுத்துருக்காங்க. பட் பார்ட் 2 வருமானு தெரியல. வந்தாலும் ஓடிடும். ஏன் தெரியுமா, ஒண்ணுமே இல்லாத சிம்பிள் லைனே இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு வந்து ஓட வச்சிட்டாங்க இவங்க. பார்ட் 2 ஓட வச்சிருவாங்க அப்படின்றது வேற ஒன்று. ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனஸ்டா சொல்லணும்னா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ். அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்க்கும்போது எப்பயும் ஒரு படம் ஆரம்பத்துல கத்தி அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேன்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா இருக்கும். ஆனா இந்த படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதுக்கான மெட்டீரியல்ஸ் உள்ள இருக்கு.
கேமியோ பண்ணியிருக்காங்க அவங்க, நல்லா தான் இருந்துச்சு. அது கூட சும்மா ஒரு பாட்டுக்கு வராங்க. ஜிவி பிரகாஷ் வராரு, சும்மா ஒரு பாட்டுக்கு வராரு. தனுஷ் எதிர்பார்த்தோம் எல்லாரும், இல்ல தனுஷ் வரல. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் இருக்கு, கொஞ்சம் லைட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் இருக்கு தான் செய்யுது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிட்டாங்க, பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்கு. பட் ஓவரால் நீங்க படத்தை பார்க்கும்போது முடிச்சு வரும்போது நல்ல படம் பார்த்தோம் ஒரு ஃபீல் கொடுத்துரும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் சொல்றேன், நம்ம தனுஷ் படமா பார்க்காதீங்க. நான் சொல்றது புரியா, தனுஷ் படமா வித்தியாசமா தான் இருக்குது. தனுஷ் கூட இந்த அளவுக்கு நடிச்சிருக்கான். அந்த பையன் அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்குது. தனுஷுடைய அந்த மூஞ்சில தெரியுது, நல்லா நடிச்சுக்கிறான் அந்த பையன். உண்மையிலே சூப்பரா நடிச்சுக்கிறான். கண்டிப்பா பாருங்க, ஆம்பளைங்க வந்து பாருங்க. பெண்கள் பார்க்கறதோட ஆம்பளைங்க பார்க்கலாம். ஏன்னா ஆம்பளை தான் இம்பார்ட்டன்ட்டே இருக்கிறான். நான் தான் சொல்றேன், கை நிறைய நீ சம்பளம் வாங்குற ஆம்பளைய பார்க்கறதுல நல்லா சமைச்சு போடுற ஆம்பளை பசங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிங்க. கிளைமேக்ஸ் வந்து ஜாலியா ஃபன்னா மியூசிக்கா இருக்குங்க. ஓகே, ஆனா படம் முழுக்க சீரியஸா இருக்கா இல்ல வெறுமனே ஃபன்னா பண்ணுங்க? இல்ல, ஹியூமர் அப்பப்போ வந்துட்டே இருக்கு. ஹியூமர் புஷ் பண்ணல, ஹியூமர் ஒரு சிச்சுவேஷன் ஹியூமரா வந்துட்டே இருக்கு. இப்போ நீங்க கொஞ்சம் படத்துல பார்த்தா, இப்போ சந்தானம் அம்மா இருக்கட்டும், சார்லியா இருக்கட்டும், இன்னொருத்தர் இருக்கட்டும், இஷ்டத்துக்கு டயலாக் சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னும் அது ரொம்ப வர்பல்லா இருக்கும். சிச்சுவேஷன் நல்லா இருக்காது, கேட்ட மாதிரியே இருக்கும், சிரிப்பு வராது. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பட் இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா கொஞ்சம் புரியுது கஷ்டம்ட்டு. இது பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ஹியூமன் பிரெயினுக்கு ஃபுல் கேப்சர் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு செகண்ட் டைம் பார்க்குறேன், ஆல்மோஸ்ட் 90% புரிஞ்சிச்சு. அதான் நான் சொல்றேன், நான் விடாமுயற்சி 5 வாட்டி பார்த்தேன். நீங்கள் யாருன்னா என்னை ஒரு 1000 கேள்வி கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் தரேன், ஷார்ட் பை ஷார்ட். ஓகே, டைரக்ஷனில் இருக்கவங்க, டைரக்ஷனை படிக்கிறவங்க, ப்ளீஸ் இந்த படம் ஒரு 3-4 வாட்டி பாருங்கள். எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், எப்படி டைலாக் எழுதணும், ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆக்சுவலி படம் இப்படி தான் இருக்கணும். எல்லாம் டயர்டா இருக்கு, எல்லா பப்ளிக் எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்காரு. பணக்காரா ஏழை எல்லாரும் டயர்டா இருக்காரு. அழுத்தமான காட்சிகள் தான் இருக்கு. அழுத்தமான காட்சின்ட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்த மாதிரி இருந்தது. சரத்குமாரை காட்டுட்டு அவங்க டெத்து காட்ட மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவரு டெத்து காட்ட மாட்டாங்க. டெத்து காட்டிருக்கலாம், அப்படி காட்டிருந்தா அது ஒன்று தான் ஒரு டிராஜிக் சீன் ஆயிருக்கும். டெத்து காட்டிருக்கணும். அந்த படம் விஷுவல் ஷூட் பண்ணல, அது மிஸ் ஆயிடுச்சின்னு ஒரு சின்ன ஃபீலிங். அதர்வைஸ் இட்ஸ் a lovely film. Lovely. பார்ட் 2 எடுக்கலாம். பார்ட் 1 நல்லா இருக்கு, பார்ட் 2 எடுக்கலாம். பட் நிறைய பேர் பார்ட் 2 எடுக்கும்போது சரியா எடுக்கல. இந்தியன் 2 சரியா எடுக்கல, இன்னொன்று எடுக்கல. பார்ட் 2 எடுத்தவங்கள ஏதோ ஒரு 100க்கு ஒரு 10% தான் சக்ஸஸ். இது பார்ட் 2 நல்லா வராமே இருக்கலாம். ஏன்டா இப்போ கொஞ்சம் டைம் நம்ம பிரெயின் எக்ஸாஸ்ட் ஆகிடும், நம்ம ஸ்டோரி எக்ஸாஸ்ட் ஆகிடும். என்கிட்ட இந்த படத்தில் சொன்னது எந்த விஷயமும் பார்ட் 2ல சொல்லக்கூடாதோ, அப்படி நான் என்ன சொல்ல போகிறேன்ட்டு தனுஷும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து க்ரியேட்டிவாக சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணால் கண்டிப்பாக பார்ட் 2 எடுக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்ட் 2 அனௌன்ஸ் பண்ணது ஒரு 5 படம் வரவே இல்லை.